39வது வினா கடந்த 2024 நடந்த அரச பரீட்சை வினா. இந்த வினா வகுப்புகளில் கற்பிக்கப்பட்டது. அரோனிகா எனும் அடுத்த வருடம் பரீட்சை செய்ய உள்ள மாணவிக்கு இந்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வினாவில அவவுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை முதல்ல முழுமையாக கேட்ட பிறகு அவவுக்கு விடை விளக்கம் வழங்க வேண்டிய இது என்னுடைய கடமை. இப்ப அரோனிகா, உங்களுக்கு இந்த கேள்வியை வாசித்து அதில் என்ன சந்தேகம்ன்றதை சொல்லுங்கம்மா. கீழ் இருக்கும் எல்லா தட்டுகளும் ஒரு தடவைக்கு 1 வீதம் எடுக்கப்பட்டு QR ஆகிய பாத்திரங்களில் உருவி காட்டப்பட்டுள்ளவாறு இடப்படுதல் வேண்டும். அவ்வாறு இடும்போது Pயில் இருந்து வெளியே எடுத்த ஒரு தட்டு பாத்திரம் Qவில் அல்லது பாத்திரம் Rல் இடப்பட்ட பின்னரே அடுத்த தட்டு Pயில் இருந்து வெளியே எடுக்கப்படுதல் வேண்டும் என்று கேட்டிருக்கு சார். அப்ப முதல் தடவையில ஒரு தடவையில ஒன்று தானே எடுக்கலாம். குறைந்தபட்ச தடவை என்ன விட்டு வராதா? இதுல நீங்க சொல்றீங்க, இங்க சொல்லி இருக்கு ஒரு தடவையிலே 1 வீதம் எடுக்கணும் என்று. அப்ப குறைந்தபட்சம் என்றதால அது ஏன் 8 வராதான்னு நீங்க கேட்குறீங்க, அப்படித்தானே? அப்ப நீங்க இந்த இந்த தெளிவையும் இதையும் வாசிங்கோ. இரண்டாவது வினாவுக்கான பகுதி சொல்லுங்க. 1 வீதம் இல்ல இந்த கீழே உள்ள பகுதியை வாசிங்கம்மா. நான் இப்ப குறித்து காட்டுற பகுதியை இச்செயல்முறையில் ஒவ்வொரு பாத்திரத்திலும் தட்டுக்களை இடும்போது அந்த பாத்திரத்தில் மாத்திரம் மூடி திறந்திருத்தல் வேண்டும். அதற்கேற்ப இரு பாத்திரங்களிலும் மூடி திறக்கப்பட வேண்டிய தடவைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? அப்ப நீங்க முதல் கேட்டதுக்கு 8 தடவை தான் எடுக்க வேணும். ஆனா கீழே கேள்வி கேட்கப்பட்ட முறையில நீங்க அவதானித்தீங்களா? எதை கேள்வியா கேட்கப்படுது? இந்த தட்டுக்களை எடுப்பதையா அல்லது அந்த மூடி திறப்பதை பற்றியா தடவைகளின் எண்ணிக்கை கேட்கப்படுது? மூடி திறப்பதை பற்றி. அப்ப மூடி திறப்பதின் குறைந்தபட்ச எண்ணிக்கை தானே நாங்கள் இங்க சொல்ல வேணும். எடுக்கிற தட்டுக்களின் எண்ணிக்கை 8. சரியம்மா, நீ சொன்ன மாதிரி அது ஒவ்வொன்றாக எடுத்தால் 8 திறந்தான் எடுக்கப்படுது. அப்ப அந்த அதுக்கு 8 விடை சரி. ஆனா அப்படியா கேட்கப்பட்டிருக்கு? அந்த தட்டுக்கள் எடுக்கப்படுற தட்டுக்களா இந்த கேள்வியா கேட்கப்பட்டிருக்கிற? இல்ல சார், மூடி திறக்கப்படுற எண்ணிக்கை தான் கேட்கப்படுது. அப்ப உனக்கு இப்ப சந்தேகம் தீர்ந்து விட்டதா? அப்படி போட்டாலும் எங்களுக்கு ஆக குறைந்தது 4 தடவைகள் வரும் தானே. அடுத்த சந்தேகம். முதல் சந்தேகம் இந்த விடையில சரியான விடை இதுதான். இப்போ உனக்கு அடுத்த சந்தேகம் இங்க வந்துடுது. அப்படி போட்டாலும் 4 தானே வரும் என்று. அங்கதான் பிரச்சனை இருக்கின்றது. நான் இப்ப விளக்கம் சொல்றேன் பாரம்மா. இப்போ ஒரு தடவை ஒரு இந்த QR டப்பாவை திறந்தால் அதுக்குள்ள வைத்த பிறகு அதை மூடிட்டு தான் அடுத்த திறக்கணும் என்றது நிபந்தனை. சரியா? இப்ப நீ சொல்ற இப்ப இதுக்குள்ள அப்படி திறந்துதான் போடணும் என்றாலும் ஏன் 8ஐயும் 4 தடவையில போட்டு முடிக்க முடியாதா குறைந்தபட்சம்ன்றதுக்கு கேட்கிற? இல்லை. என்ன காரணம் வேண்டாமா? முதல்ல இதிலே ஒரு துண்டை எடுத்து இந்த கியூபுக்குள்ள வைக்கலாம். இப்ப மற்ற துண்டை அதே நேரம் எடுத்து இருக்க வைக்கல தானே. ஏன் அதை விட சிறிதானே அதுக்கு மேல வாரது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப அதுக்கு கீழே தானே அந்த சிறிய துண்டு இருக்குது. அப்போ ஒரு தடவையிலே ஒன்றே எடுத்தா அடுத்த வச்சிடணும். வச்சு கொண்டிருக்க முடியாது. அது கீழானே எடுக்க முடியாது. அப்ப முதல் தடவையிலே இந்த ஒன்றுதான் வைக்க முடியும். அப்ப இதை மூடிட்டு தான் பிறகு முதல் தடவை இதை மூடிய திறந்து ஒன்று வைத்துட்டு மூடிட்டு அடுத்ததை எடுத்து அடுத்ததை இங்க கொண்டு வந்து வைத்தால்தான் அடுத்த தடவை திறந்து அடுத்த வைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அடுத்தது இங்க ஒரு தடவை வைத்த உடனே 2வது தடவையில மற்ற துண்டை வைக்க முடியும். திரும்ப மற்ற துண்டை அதுக்கு மேல வைக்க முடியும். பிறகு இந்த துண்டை திறந்து இதுக்குள்ள இப்ப 2 துண்டுகள் இருக்கின்றது. இந்த துண்டு இருக்கின்றது, இந்த துண்டு.
அடுத்த துண்டையும் வைத்து விடலாம், கீழ்த்துண்டையும். கீழ்த்துண்டு இல்லை, இதுகும் வைக்கலாம். பிறகு மற்றதை துறந்து திரும்ப பெருசையும் சின்னனையும் வைக்கிறது, இதையும் வைக்கலாம் இங்க. பிறகு இதை துறந்து இங்க வைக்கிறது. இப்ப நான் விளக்கம் தந்தது விளங்குதோ தெரியல, திரும்ப ஒருக்கா விளக்கம் தான் பாருமா, கவனவி நல்லா கவனித்தா விளங்கும். ஏனென்றால் இப்படிப்பட்ட சந்தேகம் பாரதி ஒரு திறம் ஆர்வம் தான், கற்றையில இருக்கிற ஆர்வம் தான் நல்ல சந்தேகம் வருகின்றது. அப்ப இந்த சந்தேகங்களை வரவேற்க வேண்டும். ஒரு நல்ல ஆசிரியர் பிள்ளைகளின் சந்தேகங்களை வரவேற்றுத்தான் விளக்கம் சொல்லணும். இங்க பாருமா, முதலாவதாக இந்த சிவப்பு நிறத்துல உள்ள துண்டை எடுத்தால் அடுத்த துண்டை எடுக்கலா, ஏன் அடுத்ததுக்கான் வைக்கலாம், ஒரே அளவு. அப்ப இது எடுத்து இங்க கொண்டு வந்து வைத்தால் இது இப்ப மூடிட்டு தான் மற்ற திறந்து அடுத்தது வைக்க முடியும். அப்ப அடுத்த சிவப்பை இது ரெண்டும் ஒரே நிறம் என்று வைத்துக்கொள். ஏன், நான் இந்த அளவுக்கேற்ப நிறத்தை உண்டாக்குறேன். அப்ப இது ஒரு தடவை திறந்து மூடியாச்சு. இப்ப அடுத்ததை இது எடுத்து மற்றதை திறந்த உடனே அதை கீழே வைக்கலாம் இங்க. அதே நேரம் இதுக்கு அடுத்ததாக மற்ற நிறம் ஒன்று காட்டுறேன், பச்சை நிறமாக. இந்த பச்சை நிறமாக இருக்கிற அடுத்ததையும் அங்க கொண்டே வைத்து விடலாம். ஏன், குறைந்த தடவை தான் திறக்க சொல்லி கேட்கப்படுகிறது. குறைந்தபட்ச எத்தனை தடவை மூடிகள் திறக்கப்படுது என்று. அப்ப இந்த பச்சையும் கொண்டு வந்து இங்க வைத்து விடலாம். அப்ப இப்ப பச்சையும் சிவப்போடு சேர்ந்து பச்சையும் வைக்கப்பட்டது இரண்டாவது தடவை. இப்ப கீழே சிவப்பு வைத்திருக்கு, அதை நான் முதலே நிலைத்தோடு இப்ப நிலைத்து காட்டுறேன். இப்ப சிவப்பும் பச்சையும் இங்க வைத்தாச்சு இரண்டாவது தடவையில. திரும்ப இப்ப பச்சையில இன்னும் ஒன்று இருக்குது, இந்த பச்சையில இன்னும் ஒரு பச்சை இருக்குது. அப்ப அடுத்த தடவை இதை மூன்றாவதாக திறந்து அடுத்ததாக வேறு நிறத்துல காட்டுறேன், நீளத்தில ரெண்டு இருக்குது. அப்ப அடுத்த இப்ப நாங்க பச்சை வைத்தாச்சு அங்க. இந்த பச்சையை அடுத்ததாக கொண்டு வந்து திறந்த உடனே முதல்ல பச்சையை கொண்டு வந்து வைத்துட்டு இந்த பச்சையை கொண்டு வந்து இங்க வைத்துட்டு அப்ப பச்சை ஆயிடுச்சு. அடுத்த நீளத்திலேயும் ஒன்றை இங்க வைத்து விடலாம், இதுக்கு மேல நீளத்தையும் வைத்து விடலாம். இப்ப வைத்த உடனே இப்ப இது மூன்றாவது தடவை. இனி இப்ப இதுக்கு மேல அது நீளத்துல காட்டவனும். சரி, நீளத்தையும் இங்க வைத்து விட்டோம். அடுத்ததாக பச்சைக்கு மேல நீளம். இப்ப அடுத்திருக்கிறது நீளம் ஒன்றும் அடுத்த கலர்ல ஒன்றும். அடுத்த ஒரு மஞ்சளாக காட்டுறேன், அடுத்த கலர் ரெண்டுமே மஞ்சள். அப்போ உண்ட முதல் காட்டுறேன். இப்போ ஒரு நீளமும் மஞ்சளும் இருக்குது. நாலாவது தடவை இதை திறந்து அந்த நீளத்தை கொண்டு வந்து நீல கலர்ல காட்டுவோம். அந்த நீளத்தை கொண்டு வந்து இதுல வைத்து விட்ட அதே நேரம் அடுத்துள்ள மஞ்சளையும் கொண்டு வந்து அதுக்கு மேல வைக்கலாம். அப்ப மஞ்சளை கொண்டு வரணும். அடுத்ததாக மஞ்சளை கொண்டு வந்து மேல வைக்கலாம். அப்ப இது முழுக்க வச்சாச்சு நாலாவது தடவையோடு. இப்ப ஐந்தாவது தடவையில இருக்கப்படுறது இந்த கடைசி மஞ்சள் ஒன்றுதான். இந்த மஞ்சளை கொண்டு வந்து இங்க வைத்து விட்டோமா இருந்தால் முழுக்க வச்சாச்சு. அப்ப இது நாலாவது, அடுத்து வந்தது ஐந்தாவது தடவை. மொத்தம் 5 தடவை என்பது கேள்விக்கான விடை விளக்கம். அரோனிகா, இப்போ உங்களுக்கு இது தெளிவா விளங்கிட்டுதா அல்லது இது விளங்குறதுல கஷ்டம் இருக்கா? தெளிவா விளங்கிட்டு சார். அப்ப தெளிவா விளங்கினால் நீங்கள் இப்ப ஒரு பிள்ளைக்கு விளக்கம் கொடுக்கிற மாதிரி எனக்கு கேள்வியை வாசித்து தெளிவான விடை விளக்கம் தாருங்க பார்ப்போம். தீயில் இருக்கும் எல்லா தட்டுகளும் ஒரு தடவைக்கு 1 வீதம் எடுக்கப்பட்டு QR ஆகிய பாத்திரங்களில் உருவி காட்டப்பட்டுள்ளவாறு இடப்படுதல் வேண்டும். அவ்வாறு இடும்போது Pயில் இருந்து வெளியே எடுத்த ஒரு தட்டு பாத்திரம் Qவில் அல்லது பாத்திரம் Rல் இடப்பட்ட பின்னரே அடுத்த தட்டு Pயில் இருந்து வெளியே எடுக்கப்படுதல் வேண்டும். இப்ப நீங்க வாசித்த விடயத்தை புரிந்து கொண்டது உங்களுடைய பேச்சு மொழியில சொல்லுங்க பார்ப்போம்.
பியில இருக்கிற எல்லா தட்டையும் ஒன்று வீதம் எடுத்து கியூலையும் அல்லது ஆறுலையும் இருக்கிற ஒன்றுல போடணுமா. ஒன்றை வச்சு முடியத்தான் நாங்க அடுத்தத பியில இருந்து எடுக்கலாம். அத கையில நாங்க வைத்திருக்க முடியாது. ஆஹ் அவ்வளவுதான் ஓ சார். அவ்வளவுதான். ஆனா இங்க முதல்ல பியில இருக்கிறது கியூஆர்ல என்ன மாதிரி அடுக்கப்பட்டிருக்குது? அது அடுக்கப்பட்டுள்ள விதம் என்னமா? மேலிருந்து கீழே, சிறியதுல இருந்து பெரியது வரை. பெரியதிலிருந்து சிறியதா அல்லது சிறியதிலிருந்து பெரியதா? பெரியதுல இருந்து சிறியது. கீழிருந்து மேலாக. கீழே வைத்துத்தானே அப்புறம் மேல வைக்கலாம். மேல வைத்து கீழே வைக்க முடியுமா? இல்ல சார். அப்ப கீழிருந்து மேலாக பெரிதிலிருந்து சிறிதாக வைக்கணும். ஆனா இங்க உங்களுக்கு முதல் சந்தேகம் வந்தது என்னென்றால், ஒரு தடவைக்கு ஒன்று வீதம் தானே எடுக்கலாம், அப்ப 8ஐயும் எடுக்க 8 தடவையெல்லாம் ஆகும் என்று அந்தபடியே கேட்டீர்கள். நான் அது பிள்ளை என்று சொன்னேன். பிறகு சொன்னீங்கள் தப்பிரண்டா எடுத்து இப்ப அடுத்த அடுத்த வாக்கியத்தை வாசி போட்டு அடுத்து சொல்லுங்க விளக்கம். இச்செயல்முறையில் ஒவ்வொரு பாத்திரத்திலும் தட்டுக்களை இடும்போது அந்த பாத்திரத்தில் மாத்திரம் மூடி திறந்திருத்தல் வேண்டும். அதற்கேற்ப இரு பாத்திரங்களிலும் மூடிகள் திறக்கப்பட வேண்டிய தடவைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது என்று கேட்டிருக்கு. இதுல ஒவ்வொன்றும் ஒரே அளவுலயே ரெண்டு இதுகள் இருக்கு. அதுல நாங்க பெரியதுல இருந்து சிறியது மட்டும் நாங்க அடுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பச்சை சிவப்புன்னு வச்சோம்னா முதலாவது கியூவை திறப்போம். கியூல அந்த ஒண்டை வச்சு போட்டு கொஞ்சம் பாருங்கம்மா. இப்ப நீங்க சொன்னீங்க இதுல மொத்தம் 8 தட்டுகள் இருக்கின்றன. 8 4 சோடிகளாக இருக்கின்றது. 4 சோடியும் ஒரே அளவாக இருக்கின்றது. அப்போ ஒரே அளவில் 2 தட்டு இருக்கின்றது. ஆனா இங்க வைக்கப்பட்ட முறையில வைக்கணும் என்றால் ஒவ்வொரு டப்பாவிலையும் கியூஆர் என்ற டப்பாக்களை பாத்திரங்கள்ல பெருசில இருந்து சின்ன வரைக்கும் வைக்கணும். அப்போ ஒழுங்கில தான் வைக்கணும், ஒவ்வொன்று தான் வைக்கணும். ஒரே அளவில் 2 ஒன்றுக்கு வைக்க முடியாது. அப்ப அடுத்தது உங்களுக்கு இங்க மூடிகள் திறக்கப்பட வேண்டிய தடவைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை தான் கேட்கப்பட்டது. அப்ப மூடிகள் திறக்கப்பட குறைந்தபட்ச எண்ணிக்கையே 4 வராது என்று நீங்க கேட்டீங்கள். இப்ப 4 தவறு என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீர்கள் என்றால், மேலே உள்ள தட்டில இப்ப 2ஐயும் ஒரே அடியா எடுத்து அதை திறந்து வைக்க முடியாது. காரணம் என்னென்றால் அந்த 2ம் மிகப்பெரியது. அப்ப அதுல ஒன்றைத்தான் வைக்கலாம். அப்ப மூடி போடணும். பிறகு அடுத்த பெரியதை கொண்டு வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு அடுத்ததே அதுக்கு மேல வைக்கிறதுக்கு இன்னொரு தடவை திறந்தால் போதும். சரிதானே? அப்ப அந்த விளக்கத்தை சொல்லுங்க. முதலாவது நாங்க பெரியதை கொண்டு கியூல வைப்போம். அதுக்கு பிறகு அடுத்த பெரியதை 6ல வைப்போம். அதுல சரி, நான் இப்ப கொஞ்சம் பரமா 2 மஞ்சள் நிறமாக்கி போட்டேன் சோடி சோடியாக. சரியா? ஒன்று எங்க வைக்க சொல்றீங்க? ஆக மேல உள்ளதை கொண்டு வந்து எங்க வைக்கணும்? முதல்ல கியூவில வைக்கணும். கியூவில வச்சுட்டேன். அப்ப இது ஒரு தடவை திறந்தீங்க. அடுத்த இதை திறக்க போறீங்க. 6ல அடுத்த 6 திறந்து 6ல ஒரு மஞ்சளை வைக்கணும். 6ல ஒரு மஞ்சளை வச்சுட்டு மூட போறீங்களா அல்லது மற்றதான் வைக்க போறீங்களோ? மெச்சதா இருக்கிற அந்த நீலத்தை வைக்க போறேன் சார். நீலத்தை நிறந்திட்டு சொல்றீங்களா? அப்ப அடுத்த 2 நான் நீலமா நிறந்திட்டு விடுறேன். சரியா? அப்ப அதுல எத்தனை ஒன்றை வைக்கிறதா இல்ல 2 வைக்கிறதா? அந்த அதுக்கு மேல ஒன்றை கொண்டு வந்து எதுக்கு மேல வைக்க சொல்றீங்க? அந்த 2வது தான் வைக்கலாம். இதானே இப்ப திறந்திருக்கு. 2வது தடவை திறந்தது. சரி, பெரிய என்ன செய்கிறது? இனி கியூவை திறந்து அடுத்த இதை வைக்கணும். அடுத்த நான் இது 2 சிவப்பாக்குறேன். நான் மேல நீலம் இருக்குது இன்னும். அப்ப கியூவை திறந்த உடனே 3வது தடவை கியூவை திறந்து எதை வைக்கணும்? முதல்ல நீலத்தை. வெரி குட், கெட்டிக்காரி. நீலத்தை தான் கொண்டு வந்து வைக்கணும். நீலத்தை கொண்டு வந்து எங்க வைக்கணும்? இந்த தட்டில வைக்கணும். பச்சாச்சம்மா வச்சுட்டு மூடலாமா? இல்ல சார், அதுக்கு பிறகு இருக்கிறது அந்த சிவப்புல இருக்க முதலாவது கொண்டு நீலத்துக்கு மேல வைக்கணும். வெரி குட். சிவப்புல உள்ள முதலாவது மேல உள்ளதை கொண்டு வந்து இதுல வைக்கணும். சரி, அப்ப இன்னும் ஒரு சிவப்பு இருக்குது. ஆனா நான் இப்ப அடுத்ததுக்கு நிறந்திருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுக்கு அடுத்த செயற்பாட்டுக்கு அதுவும் தேவை. அப்ப அது 2ஐயும் கருப்பாக்கி விடுறேன். சரி, இப்ப
இது 3வது தடவை திறந்துருக்கீங்க. இனி எத்தனையாவது தடவை திறக்க போறீங்க? 4வது தடவை. அடுத்தது திறக்கிறது. ஓம் 4 சார் ஆரத்திலிருந்து ஓ, 2வது இருக்கிற சிவப்ப இது வைக்கணும் ஆ ப்ளூக்கு சரி. மேல. நான் சிவப்பு நிறமா கொண்டு வரேன். அப்ப சிவப்பு மேல உள்ள சிவப்ப கொண்டு வந்து இங்க வைக்க சொல்றீங்க. சரி, ஓகே. வச்சாச்சு. அடுத்து இந்த முதலாவது இருக்கிற கருப்பு நிறத்தை கொண்டு போய் சிவப்புக்கு மேல இருக்கிற அந்த சிறிய தட்டுல முதலாவதா வைக்கணும். மேலே இருக்கிற அடியில மேலே இருக்கிற கருப்பை கொண்டு வந்து இதுல வச்சாச்சு. அப்ப இது 4வது தடவையில முழுக்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி இதுல ஒன்றும் வைக்க இல்லாது. 4ம் வச்சாச்சு. சரிதானேம்மா? ரைட். இனி என்ன செய்ய ஆம் போறீங்க? சார். இனி என்ன செய்ய போறீங்க? இனி இனி கியூவத்திலிருந்து மீதி இருக்கிறத அதுக்கு மேல வைக்கணும். வெரி குட். இந்த 5வதாக இந்த கியூவை திறந்து இந்த ஒன்றை மட்டும் கொண்டு வந்து இங்கே அடிக்க விட்டால் ரெண்டும் கம்ப்ளீட்டா அடிக்கப்பட்டது. இப்ப எத்தனை தடவை திறக்கப்பட்டது? 5 தடவைகள். கேள்வி திருப்திகரமா விளங்கிட்டு தானே? ஓம் சார். வெரி குட். நல்லா.